رمضان 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 يا حبيب رمضان رمضان ليتك دوما طريق. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, என் இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே 13வது நோன்பை பிடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் முக்கியமான ஒரு தினம் வருவதற்கு, எங்களை அண்மிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இஸ்லாத்தின் முதலாவதாக நடைபெற்ற இந்த பத்ருடைய யுத்தம். இன்னும் சில தினங்களுக்கு பின்னால எங்களை வந்தடைய காத்து கொண்டிருக்கின்றது. முக்கியமான ஒன்று, அதாவது இந்த உலகத்திலே அல்லாஹ் ஆண்களை போன்று இன்னும் ஒரு படைப்பு என்றால் பெண்களை படைத்திருக்கின்றார். இந்த பெண்கள் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்கள் என்றால், பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது வைதா புஷிர் ஆகதும் பில்லுன்சா உதல்ல வஜூஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவருடைய முகங்கள் அப்படியே கோபத்தின் காரணமாக ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், நீங்கள் வறுமையை பயந்தே நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பெண்கள் மிகவும் கண்ணியமானவர்கள், பெண்கள் மிகவும் சங்கையானவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தா இஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் சுகண்டியானவை, இன்பமானவை. அதில் சிறந்த பொருள் என்னவென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண்மணி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அலர்ர அலர் ரிஜாலி அலன் நிசா. அதாவது நான் இந்த பூமிக்கு மேலால ஆண்களை விட பெண்கள் ஃபித்னாவுக்குரிய பொருள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு ஃபித்னாவுக்குரிய பொருள் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அதாவது இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பொருள் என்றும் பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமனம் காட்டுகின்றார்கள். பெண்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சீதேவியானவர்களாக, தீன்தாரிகளாக, தக்வா உடையவர்களாக, நல்லொழுக்கம் உடையவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் அத்துன்யா குல்லுஹா மத்தா கைரு மத்தா இஹா அல் மர்அத்து ஸாலிஹா என்ற ஹதீஸில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதே போல பெண்கள் மோசமானவர்களாக இருந்தால், பெண்கள் தீன் இல்லாதவர்களாக இருந்தால், பெண்கள் கட்ட நடத்தை உடையவர்களாக இருந்தால், அதாவது பெண்கள் தான் இந்த பூமிக்கு மேலான மோசமான பொருள் என்ற ஹதீஸுக்கொப்ப இருப்பார்கள். எனவே உலகத்தில் வாழும் பொழுது சீதேவியான, நல்லொழுக்கமுள்ள, வெட்க சுபாவமுடைய, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பெண்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களிடத்தில் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படக்கூடிய 41வது கேள்வி, ஏற்கனவே 40 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இன்று கேட்கப்படக்கூடிய 41வது கேள்வி, தொழுகையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உரிய துஆவையும் கட்டாயம் தர வேண்டும். 42வது கேள்வி, சுஜூத் இடம்பெறாத தொழுகை எது? 43வது கேள்வி, ஹலீலுல்லா என்ற சிறப்பு கூறிய நபி யார்? ஹலீலுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி யார்?
44வது கேள்வி, நஜியுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி யார்? நஜியுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி யார்? அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாம் உதயமாகியதற்கு பின்னாக எந்த அளவு ஆண்களுக்கு கண்ணியம், கௌரவம், அந்தஸ்து கொடுக்கப்பட்டதோ அதே அந்தஸ்து, சம கௌரவம், சம கண்ணியம் யாருக்கு? பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் மிகையாகாது. காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாக்களிலும் ஒரு சூறா மரியம் என்ற பெயரில் இடம்பெறுகின்றது, ஒரு பெண்ணுடைய பெயரில் இடம்பெறுகின்றது. இன்னும் ஒரு சூறா பொதுவாக சூரத்துன் நிசா, பெண்கள் என்ற தலைப்பில் அல்லாஹ் அந்த சூறாவை பேசுகின்றார். இப்படியாக பெண்களுக்கு சம உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. தலாக் சொல்லக்கூடிய உரிமை, அதாவது ஆணோடு தன்னுடைய கணவனோடு வாழ முடியவில்லை, தன்னுடைய கணவன் அநியாயம் செய்கிறான், தன்னுடைய கணவன் ஒன்றுமே செலவுகளுக்கு தருகின்றான் இல்லை, அவனிடத்தில் கட்ட பழக்கங்கள் இருக்கின்றது. அப்படி என்றால் கணவனை போல மனைவிக்கும் அந்த விவாகரத்துடைய உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. அதே போல ஆண்களுக்கு பெற்றோருடைய வாரிசு சொத்தில் எவ்வளவு பங்கு இருக்கின்றதோ அதே போன்ற வாரிசு சொத்துரிமை பெண்களுக்கும் இருக்கின்றது என்று குர்ஆன் எங்களுக்கு ஆழமாக சொல்லித் தருகின்றது. இஸ்லாத்தில் நுழைந்தது முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால பெண்களுடைய பகுதியை எடுத்துக்கொண்டால் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள்தான் பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே போல இஸ்லாத்தில் முதலாவது உயிர் தியாகம் செய்த, இஸ்லாத்துக்காக வேண்டி ஷஹாதத் வீர மரணம் அடைந்த பெண்மணி ஹஜரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல பெண்கள் 2 ஹலீஃபாவுடைய ஹிதாயத்துக்கு காரணமும் கூட 2 பெண்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சாட்சி, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி ஃபாத்திமா. நபிமார்களை பற்றி பேசக்கூடிய இறைவன் பெண்களை பற்றியும் பேசுகின்றான். பெண்கள் நபிமார்களாக வரவில்லை, ஆனால் நபிமார்களை எந்த இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றானோ அதே போன்று பெண்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். உதாரணமாக இம்ரான் மனைவி மரியமை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அழகான சம்பவம், அழகிய சம்பவம், நீண்ட சம்பவங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. அதே போன்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 2 மகள்மார் மதியனுக்கு தண்ணீர் எடுக்க சென்ற வரலாறை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயும் இம்ரஅத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅதாஅத் பஅலஹா வஹஸனத் ஃபர்ஜஹா. அதாவது எந்த ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுதோ, 1 மாதம் நோன்பு பிடித்து, தன்னுடைய கணவனுக்கு வஅதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கு அடிபணிந்து, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ அவள் விரும்பிய சோனம் வழியாக அவளுக்கு சோனம் செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நேயர்களே, உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய 45வது கேள்வி, உங்களுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காதவரை உண்மையான முஸ்லிமாக மாட்டீர்கள் என்ற குர்ஆன் வசனம் சம்பந்தப்பட்ட சஹாபி மற்றும் அந்த சூராவின் பெயர், அந்த ஆயத்தின் பெயரை, அந்த ஆயத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காதவரை நீங்கள் உண்மையான முஸ்லிமாக ஆக மாட்டீர்கள் என்ற குர்ஆன் வசனம் சம்பந்தப்பட்ட சஹாபி, குர்ஆனுடைய வசனம், சூராவுடைய பெயர், இவைகளை நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். 46வது கேள்வி,
கண் தெரியாதவர் உங்களிடம் வந்த பொழுது ஏன் நீங்கள் முகத்தை திருப்பினீர்கள்? அந்த வசனம் எது? அந்த சூராவின் பெயர், தொடர்புடைய சஹாபி யார்? அதில் ஒரு 3 கேள்வி இருக்கின்றது. அந்த 3 கேள்விக்கும் விடை எழுத வேண்டும். கந்தறியாதவர் உம்மிடம் வந்த பொழுது ஏன் நீங்கள் முகத்தை திருப்பினீர்கள்? அந்த வசனம் எது? அந்த வசனம் இடம்பெறும் சூரா எது? அந்த வசனத்தோடு தொடர்பட்ட சஹாபி யார்? 47வது கேள்வி, முஸ்னத் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? முஸ்னத் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? 48வது கேள்வி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் 3 தருக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் 3 தருக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்ணுக்கு, பெண்ணாக பிறந்தவளுக்கு கட்டாயம் வெட்கம் இருக்க வேண்டும். வெட்கம் இல்லாவிட்டால் அவள் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுவாள். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்ன மாஷியத்த, உனக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் பாதி என்று ஒரு கிளை என்று ஒரு கிளை என்று ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெட்கம் இருந்தால் அவள் தனிமையில் பயணம் செய்ய மாட்டாள். வெட்கம் இருந்தால் அவள் ஒரு ஆணோடு தனிமையில் இருக்க மாட்டாள். வெட்கம் இருந்தால் அவளுக்கு மதிப்பு, கண்ணியம் அதிகரித்துக் கொண்டே போகும். அவளிடத்தில் வெட்கம் இருந்தால் ஹிஜாபால் அவளை மறைத்துக் கொள்வாள். அவளிடத்தில் வெட்கம் இருந்தால் அவளுக்கு தெரியும், அவளுக்கு வெட்கம் இருக்கின்றது, இந்த இடம் பொருத்தமில்லை என்று தெரிகின்றது. அவளிடத்தில் வெட்கம் இருந்தால் அந்த இடத்துக்கு போக மாட்டாள். வெட்கம் இல்லை என்றால் அந்த இடம் பொருத்தம் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துக்கு செல்வாள். அந்த பெண்ணிடத்தில் வெட்கம் இருந்தால் தன்னுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இன்று வெட்கம் இல்லாததன் காரணமாக நினைத்தவனுக்கெல்லாம் கற்பை பறிகொடுக்கக்கூடிய பெண்கள் எமது சமூகத்தில் எத்தனையோ ஆயிஷாக்கள், எத்தனையோ ஹதீஜாக்கள், எத்தனையோ சுமையாக்கள் முன் வந்து விட்டார்கள். எத்தனையோ பேரோடு கற்பை பறிகொடுக்கின்றார்கள். ஏன்? ஒரு சில ரூபாய்களுக்காக, ஒரு சில அற்ப லாபங்களுக்காக தன்னுடைய கற்பை, விலை மதிப்பற்ற அந்த கற்பை என்ன செய்கின்றார்கள்? விரும்பிய ஆண்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய, அவர்களோடு தன்னுடைய ஆசையை பரிமாறக்கூடிய பெண்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பெண்கள் சோசியல் மீடியாக்களில் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஸ்டாவிலும், எஃபியிலும், டிக்டாக்கிலும், வாட்ஸ்அப்பிலும், அதே போல எக்ஸ் வலைத்தளத்திலும், அதே போல இன்னொரு வலைத்தளங்களிலும் என்ன செய்கின்றார்கள்? சீரழிந்து கொண்டு ஆண்களோடு மிகவும் மோசமான, கெட்ட, அருவருக்கத்தக்க விடயங்களை பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலத்தில் பெண்கள் பாரிய சேவை இஸ்லாத்துக்கு செய்திருக்கின்றார்கள். எழுத்து பணி, அதாவது அந்த காலத்தில் பிரிண்டர் இல்லை, பிரிண்டிங் மெஷின் இல்லை. என்ன செய்தார்கள்? குர்ஆனை கையில் எழுதினார்கள். தான் திருமணம் முடிக்கக்கூடிய கணவன்மாருக்கு குர்ஆனை கையில் எழுதி டௌரியாக கொடுத்திருக்கின்றார்கள். பொருத்துகால கூட 150க்கும் அதிகமான பெண்கள் நியமிக்கப்பட்டார்கள் குர்ஆன் எழுதக்கூடிய பணிக்காக. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2212 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். ஹப்ஸா பின்த் சீரீன் 12 வயசுல குர்ஆன் மனனம். அன்புக்குரிய உறவுகளே, இப்னு ஹிரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள், 2 கண்ணும் பார்வை இழந்த ஒரு பெண்மணி, முழு குர்ஆனையும் முழு சிஹாவு சித்தாவையும் மனனம் செய்திருக்கின்றார்கள். 6 கிரந்தம், பரிசுத்த 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். யாரு? இப்னு ஹிரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள், 2 கண்ணும் தெரியாத பெண்மணி. அதே போல ஹப்ஸா பின்த் சீரீன்
தன்னுடைய வீட்டை 30 வருடத்துக்கும் அதிகமாக மஸ்ஜிதாக பயன்படுத்தியவர். அன்புக்குரிய உறவுகளே, அடுத்த கேள்வி, அல் குர்ஆனில் 2 கடமைகளை அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிடுகின்றான். அந்த கடமைகள் யாவை? அல் குர்ஆனில் 2 கடமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறைவன் குறிப்பிடுகின்றான். அந்த கடமைகள் யாவை? அடுத்த கேள்வி, 50வது கேள்வி, ஈமான் 73 கிளைகளை கொண்டது. அவைகளில் மிக தாழ்ந்தது எவை? ஈமான் 73 கிளைகளை கொண்டது. அவைகளில் மிகவும் தாழ்ந்தவை எது? இந்த கேள்விகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் கேள்விகளுக்குரிய விடைகளை எழுதி 50 கேள்வி உங்களுக்கு இன்றோடு முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு திகதி தரப்படும். அந்த திகதிக்கு முன்னால நீங்கள் அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்கள் அனைத்தையும் எழுதி அனுப்பிவிடுங்கள். அந்த நீங்கள் முதலாவது யார் அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். 50 கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுதி அனுப்பியவர்களுக்கு பரிசில்கள், சர்டிபிகேட் போன்றவைகள் வழங்கப்படும் என்பதை உங்களோடு தயவாக வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு உங்களை இஸ்லாத்தின் பால் வளர்ப்பதற்கான ஒரு விடயம்தான். இது வேற மாறாக ஒன்றும் இல்லை. இப்ப 50 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்க 50 கேள்விகளுக்கும் சரியான விடையை தேடப் போகின்றீர்கள், ஆராய்ச்சி செய்ய போகின்றீர்கள். தேடி அந்த விடைகளை குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்குமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.